வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல வந்து நம்ம ரீசெண்டா லான்ச் ஆயிருக்கிற Vivo Y16 தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். Vivo Y16 பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் ரேஞ்சில ஒரு நல்ல மொபைல் Vivo கிட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு விலை எப்படி அப்படிங்கறதையும் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே வியூவர்ஸ், நம்ம கிட்ட Vivo Y16 அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. Vivo Y16 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, சைட் ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் AI டுவெல் கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற மாடல் பார்த்தீங்கன்னா 4GB and 64GB டிஸ்லிங் கோல்ட் வேரியண்ட். லெட்ஸ் அன்பாக்ஸ் Vivo Y16. பாக்ஸ் ஓப்பன் பண்ணவே ஃபோன் கொடுத்துட்டாங்க. ஃபோனை வந்து நம்ம கடைசியாக பார்ப்போம். வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க, சார்ஜர் கொடுத்துருக்காங்க அண்ட் டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. டேட்டா கேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து உங்களுக்கு USB இருக்குது, இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா C டைப் தான் இருக்குது அண்ட் சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம சைடில் வச்சுருவோம். அடடா, ஃபோன் வந்து சூப்பராக இருக்குங்க. என்ன தான் சொல்லுங்கள், விவோவில் வந்து அவங்க கொடுக்குற ஒரு மாடலும் வந்து பார்க்குறதுக்கு அப்பியரன்ஸ் வைஸ் வந்து அவங்க செமையாக ரிசர்ச் பண்ணி சூப்பரான டிசைன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எவ்வளோ ஃபோன் லான்ச் பண்ணாலும் அவங்க லான்ச் பண்ணுற அந்த ஒரு ஃபோனுடைய டிசைனும் வந்து சூப்பராக தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஸ்லிங் கோல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே வந்து அப்படியே கோல்டு வந்து மின்னுது. அண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா கேமரா சுற்றி ஒரு கோல்டு பார்டர் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கேமராஸ் தான் இருக்குது. அண்ட் தூரத்துலேருந்து பார்க்கும்போது வந்து ஒரு iPhone 12, iPhone 13 யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம Vivo Y16 ஆன் பண்ணுவோம். Vivo Y16 ஸ்விட்ச் ஆன் ஆகிட்டு இருக்கு. மீன்வேல் வந்து நம்ம ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு எந்த விதமான பட்டன்ஸும் இல்லை. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதிலே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்துடும். வால்யூம் கீ கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க, மைக் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்பீக்கர் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து ஒரு ஃப்ளாட்டான டிசைனாக தான் இருக்குது. வெயிட் அவ்வளோ இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஃபோன். அதே நேரத்தில் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. ஃபோன் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து சிம் ட்ரே வந்து எஜெக்ட் பண்ணி பார்ப்போம். சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மிட் செக்மெண்ட் ஃபோன், பேசிக் செக்மெண்ட் ஃபோன் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து டெடிகேட்டட் ஸ்லாட் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு சிம் 1 நீங்கள் போட்டுக்கலாம், சிம் 2வும் போட்டுக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து மெமரி கார்டும் போட்டுக்கலாம், மைக்ரோ SD. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் உங்களுக்கு சைஸ் வந்து யூஷுவல் சைஸ் தாங்க, 6.51 இன்ச் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து Vivo Y16 வந்து ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ஏன் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா கீழே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பெசல் வருது, அதனால கூட இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராசர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து MediaTek MT6765 Helio P35 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதோட OS பார்த்தீங்கன்னா FunTouch OS 12 கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ரொம்பவே ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு UI அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேம் வந்து 4GB தான் இருக்குது. பட் நீங்கள் வந்து 1GB மெமரியை வந்து ரேமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஃபீச்சரும் இதில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராசர் 2.3 GHz ஆக்டோகோர்னு சொல்லியிருக்காங்க. மெமரி வந்து 64GB இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 12ல் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம Vivo Y16 கேமராஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13 MP பிரைமரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் 2 MP செகண்டரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் டுவல் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. AI சப்போர்ட்டட் கேமரா அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் வந்து கொஞ்சம் பியூட்டிஃபிகேஷனோடு இருக்கும். அடுத்தது செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 MP கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவரால் கேமரா வந்து இந்த ரேஞ்சில் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னே சொல்லலாம். சார்ஜிங் அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜர் வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் எதுவும் கொடுக்கல. பட் உங்களுக்கு வந்து ஒன் டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் இறங்குறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. கண்டிப்பாக 1 day 1.5 day வந்து நிற்கக்கூடிய ஒரு பேட்டரி தான் இது. கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்லிங் கோல்ட் அண்ட் ஸ்டெல்லர் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு 2 அட்ராக்டிவான கலர்ஸ் இருக்குது. இவ்வளோ அட்ராக்டிவான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான Vivo Y16 ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறீங்களா? 12,499 ஸ்டார்ட் ஆகுது. கலர்ஸ் அண்ட் வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறலாம். ஓவரால் Y16 ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பேசிக் ரேஞ்சில் நல்ல அப்பியரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மொபைல். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க அண்ட் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறவங்க இல்லைனா இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் கொடுக்குறாங்க. ஃபோன்லேயே வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கெலாம் வந்து யூஸ் ஆகும். ஏன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.5 inch இருக்குது. நான் வந்து ரொம்பலாம் அட்வான்ஸான கேம்ஸ்லாம் விளாட மாட்டேன். பட் எனக்கு ஃபோன் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணும், ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கும்.
கண்டிப்பாக வந்து இந்த ஃபோன் வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட ப்ளஸ் வந்து இதோட ப்ரைஸுங்க 12,499 ஸ்டார்ட் ஆகுது. பட் ஃபோனை பார்த்தா யாருமே வந்து 12,000 ஃபோன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு 25,000 ஃபோன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லுமே Vivo Y16 அனைத்து வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் ரிவ்யூஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from DK.